Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மும்மொழிக் கொள்கை என்றது முதலில் 1968 நல்லா புரிஞ்சுங்க. 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கை, முதல் NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்றது சட்டமாக அமல்படுத்தப்பட்டது. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட், அன்றைக்கு இருந்த மாண்பு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அரசாங்கத்தில் 68 சொல்லியிருக்காங்க. மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்றோம் இல்ல, பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு சொன்னது 2 மொழி தான். நம்மளுக்கு தமிழ், உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம். திருப்பி கேட்கிறேன், எங்கேயாவது 2 மொழி கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால், குறிப்பாக வட மாநிலங்களில், தமிழ்நாடை தவிர நான் பேசுறேன், யூபியிலேயோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தி இருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு 3வது மொழி தேவையே இல்லை. ஏன்னா அவங்க மொழி அவங்க கத்திருப்பாங்க, அவங்களாம் ஆங்கிலம் கத்திருப்பாங்க. எல்லா மும்மொழி கொள்கைகளையும் ஆங்கிலம் 2வது மொழியாக தான் கூறுகிறார்கள், 68 கூறுகிறார்கள். எனவே 2வது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது. இப்போ 3வது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல், நிதி ஒதுக்கீடில் அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல், ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதம், சட்டமைப்புக்கு விரோதம். இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்க இதை அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும்? இது அடிப்படை தவறுக்கு 3 சான்று. ஒன்று, எந்த சட்டமைப்பு படியோ இல்லை சட்டம் படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. 2வது, எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கை கூட அமல்படுத்த முடியாதவர்கள். முதலமைச்சர் தெளிவாக சொன்னார். LKG UKG படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட நீங்க எப்படி படிக்கணும்னு கத்துக் கொடுக்குற மாதிரி இருக்கு. எங்கேயுமே அவங்க 2 3 அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழி கொள்கையை, இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? 3வது கேள்வி, இத்தகைய சூழ்நிலையில் நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு 1 மொழி கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட நீ 2 மொழியில சிறப்பா செஞ்சிட்டு இருக்க, ஆனால் நீ 3 மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது. எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்க, அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிற நபர்கள் நம்ம. எங்கேயுமே சரியா பண்ணாம, எங்கேயுமே சக்சஸ் ஆகாம, முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் 2வது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? என்னங்க பேசுறாங்க? அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு ஒரு அமைச்சர். அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்தில் இறங்கணுன்னே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகை. ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா, என் பையன் 7வதுல கேட்டான், அப்பா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுமான்னு கேட்டான், அதனால மகனே ட்ரை பண்ணு மகனேன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கை. இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.